மண் கொள்ளையை தடுக்க முயன்ற பெண்ணை டிராக்டரால் ஏற்ற முயன்ற கொடூரம். நடந்தது என்ன பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள முருகன்தொழுவு வாய்க்கால்மேட்டு பகுதியைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்பவர் பொன்சடச்சியம்மன் கோவில் அருகாமையில் 80 சென்ட் விவசாய நிலத்தை வைத்திருக்கிறார். இவருக்கு அருகில் தங்கவேல் என்பவருக்கு சொந்தமான நிலமும் அதையடுத்து அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலமும் அமைந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி காலை தங்கவேல் என்பவர் புறம்போக்கு நிலத்திலிருந்து தனது டிராக்டர் மூலம் மண் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த ஜோதிலட்சுமி டிராக்டரை வழிமறித்து நிறுத்தியுள்ளார். அப்போது தங்கவேல் டிராக்டரில் இருந்த மண்ணை அங்கேயே கொட்டிவிட்டு ஜோதிலட்சுமியை தகாத சொற்களால் திட்டியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து டிராக்டருக்கு முன்பாக நின்று தடுத்த ஜோதிலட்சுமி மீது டிராக்டரை மோதிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஜோதிலட்சுமி ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் தங்கவேல் தன்னை டிராக்டர் ஏற்றி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தங்கவேல் மீது 2 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் போது டிராக்டர் ஜோதிலட்சுமி மீது மோதுவது போன்ற காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டிக்கு